எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 to 16 வரை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போம். ஹல்லேலூயா, ஆமென். சீக்கிங் கிரைஸ்ட் லைக்னஸ், இயேசுவை போல, இதுதான் இயேசுவை போல மாறுகிறதுக்குண்டான சிந்தை, இயேசுவை போல மாறுகிறதற்குண்டான வாஞ்சை. சபை அப்படித்தான் போக முடியும், அப்படி தான் போகணும். ஆமென். அதுதான் பவுல் சொல்கிறார். ஆமென். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துருக்கலாம், ஊழியத்தில் வளர்ந்துருக்கலாம், ஆசீர்வாதத்தில் வளர்ந்துருக்கலாம், இல்லை உங்கள் ஜபத்தில் வளர்ந்துருக்கலாம். உங்களுக்கே அது தெரியலாம். நான் போன மாதத்தை விட போன ஆண்டை விட நான் பரவாயில்ல, நான் நல்லா வளர்ந்துருக்கேன், ஸ்பிரிச்சுவலில் நல்லா க்ரோத்தாக இருக்கிறேன், நான் ஜெபிச்சு அற்புதம்லாம் நடந்திருக்கு, நான் ஜெபிச்சு நிறைய பேர் மனம் மாறி இருக்கிறாங்க. அப்படிலாம் கூட சயின்ஸ் இருக்கலாம். உங்கள் வீடுகள்லேயே அது இருக்கணும். ஆமென். இந்த ஸ்பிரிச்சுவல் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ் எனக்குள்ளே இருக்குது. அதுக்கு காரணம் என்னுடைய டெடிகேஷன், அதுக்கு காரணம் என்னுடைய ஒப்பு கொடுத்தல், என்னுடைய ஜபம், என்னுடைய பர்சனலாக நான் ஆண்டவரை சீக்கிங், பர்சனலாக தனியாக தேடுறேன், அதிகமாக அவருடைய பாதத்தில் இருக்கிறேன். எப்படி நீங்கள் பல விதத்தில் நம்மளை தேற்றலாம். ஓகே, டன், அஸ் வெரி குட், அது கரெக்ட். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்தாரோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிடிச்சாரோ, எதற்காக ஆண்டவர் என்னை சரியாக பிடிச்சாரோ, ஆண்டவர் சரியாக பிடிச்சனால தான் இன்றைக்கி நம்ம துணிகரமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியலை. அப்படியே பிசாசு மிஞ்சி நம்மளை செய்ய வச்சாலும் நம்ம யோசிக்கிறோம், அழுகிறோம், கதறோம். நம்ம ஐயோ ஆண்டவரே என்னால் முடியலையாப்பா, ஆமென் அப்படின்னு சொல்லி என்னால் போராட முடியலையே, போராடுறனே, ஆமென் அப்படிலாம் கூட நம்ம என்ன செய்கிறோம். அப்போது நமக்கு லெட்ஸ் வின் த ரேஸ். ஆமென். இந்த நம்ம அது எப்படி ஆசையாய் அதை தொடர்ந்து பிடித்து கொள்ளும்படி, அந்த ஜெயத்தை எடுக்கிறபடி, அதுமே ஆசையாக நம்ம அதை முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனத்தை. ஆகையால் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். சொன்னது போல நம்ம தேறினவர்கள், let us therefore as many as be perfect be thus minded, and if in anything ye be otherwise minded, God shall reveal even this unto you. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த சிந்தை? பர்ஃபெக்ட். ஆமென். ஒரு பூரண சிந்தை. இன்னைக்கு செய்தி தலைப்பை பெர்ஃபெக்ஷன். ஆமென். இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். Let us therefore as many as be perfect. ஆமென். ஒரு பூரண சிந்தை. பிரைஸ் காட். அப்போ வேதம் சொல்லுகிறது, அநேகர்கள் பூரணமில்லாத மனிதர்கள் தான். பூரணமில்லாத
மனிதர்கள் தான் ஜாஸ்தி. சபையில் கூட சரி, பூரணம்னு ரொம்ப பேருக்குலாம் இருக்காது. இந்த பூரணங்கிறது அது ரொம்ப அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணம் நமக்குள்ளே வந்தால் தான் நம்ம பூரணம் அடைய முடியும். நம்மளாலாம் பூரணமாலாம் ஆக முடியாது. ஆமென். பியூர், அதாவது டோட்டல் பர்ஃபெக்ஷன்லாம் நம்மளால் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆமென். ஆனால் அதை நோக்கி ஓடணும்னு பவுல் சொல்கிறார். அதை நோக்கி தான் நம்ம போகணுமா, அதை நோக்கி தான் நம்ம ஓடணுமா. அப்போ த ஹியூமன் இன்பர்ஃபெக்ஷன், பூரணம் இல்லாத மனிதர்கள். ஆமென். அப்போ வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய மற்றும் நாம் மேற்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் என்னென்னா, இந்த பட்டியலில் முதலாவது வருவது பாவம்தான். ஏனென்றால் இந்த பூமியில் பாவம் செய்யாதவர்கள் ஒருவரும் இல்லை. ஆமென். அப்போ இந்த பூரணத்தில் அவங்ககிட்ட போய் நீங்கள் தேட முடியாது, அவங்ககிட்ட நீங்கள் சரியே பார்க்க முடியாது. பாவம் செய்யாத மனுஷர்கள் யாருமே கிடையாது. ஆமென். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை. பாருங்க, இது ஆச்சரியமா இருக்கு. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான். நீதிமானுக்கே இந்த கதி. அப்போ நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே போய் நிற்பான்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குல்ல. அப்போது இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒரு பூமியில் இல்லை, பூமியில் இல்லை. அப்போ எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவரால் நம்ம பிடிக்கப்படுறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு சரியாக பிடிக்கப்படுறோம். இப்போ சவுல் சரியாக பிடிக்கப்படுறான். பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்கள், டோட்டல் சேஞ்ச், பெர்ஃபெக்ஷன். அவனுக்குள்ளே அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி ஓடுறான், பெர்ஃபெக்ஷனை நோக்கி ஓடுறான். அதுதான் அப்படி எழுதுகிறான், நடந்தாயிற்று. நீங்கள் அவனுடைய காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆச்சரியமான காரியங்கள்லாம் அவன் எழுதுகிறதை நான் பார்க்குறேன். இந்த பிலிப்பி அதிகாரத்திலேயே அவன் வாழ்க்கை சரித்திரத்தையே இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறான். நீங்கள் அதை குறித்து பார்க்கும்போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 13 வசனங்கள் வரை படிப்பீங்களா? மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நல்ல கவனிங்க, இவ்வளவும் அவன் பெர்ஃபெக்ஷன் நினைச்சிட்டு இருந்தான். ஓரளவில் அது உண்மையும் கூட. எதுலையுமே குற்றம் சாட்டப்படாதவன். ஒரு 7 காரியத்தை சொல்கிறான். அப்போது இது அவன் அந்த இஸ் பாஸ்ட் லைஃப், இஸ் பாஸ்ட், அவருடைய கடந்த காலம். நம்மளும் நம்முடைய கடந்த காலத்தை, அதை தான் நான் சொன்னேன். கடந்த நாட்களில் விட இந்த நாட்களில் ஆமென் இல்லை, கடந்த 2 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட நாளை விட இந்த நாட்களில் எவ்வளவோ வளர்ந்துருக்கலாம். எவ்வளோ காரியங்கள் நமக்குள்ளே பெர்ஃபெக்ஷனாக தோன்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், அவையெல்லாம் பாஸ்டன்ஸ், கடந்து போன நாட்களில் உள்ள காரியம். ஆமென். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம். அப்போ நமக்கு லாபமாக இருக்கிறது எது? செக் பண்ணுங்க. லாபமாக இருக்கிறது எது? பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12:1, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் ரொம்ப ஹையில் இருக்கிறேன், 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன்.
அது குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியாது. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல. பி ஹம்பிள். ஒரு பெர்ஃபெக்ஷன் பூரணமாக உனக்குள்ளே வரணும்னா நீ பழைய காரியத்தில் நீ உண்மையாக இருக்கணும். பழைய காரியத்தில் கூட நீ இன்னைக்கு உன்னைய கர்த்தர் உன் பழைய ஃபைலை எடுத்து பார்க்கும்போது, இல்லை பிசாசானவனே உன் பழைய காரியத்தெல்லாம் தோண்டும்போது, பழையனா பாவ காரியத்தில் இல்லை, அதை தோண்ட விட மாட்டார் கர்த்தர். சபைக்கு வந்த பிறகு இந்த பூரணத்தை நீங்கள் பிடிக்கப்பட்ட பிறகு, கர்த்தரால் பிடிக்கப்பட்ட பிறகு, கர்த்தர் உங்களை பிடிச்சி கர்த்தர் சபையில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆமென் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே இல்ல. மன்னிக்கவும், நீங்க எதுக்குள்ள வாங்க அந்த வசனத்தை. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்காகும்படி தகுதியா இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதுவரைக்கும் நம்ம அப்படி வந்திருக்கலாம். ஆண்டவருக்காக அநேக காரியங்களை நஷ்டமாக விட்டுருக்கலாம். அநேக காரியங்களை குப்பையாக நினச்சி தூக்கி போட்டிருக்கலாம். இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் வேஸ்ட்டு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இதெல்லாம் என்னை எந்த விதத்திலும் எனக்கு இதெல்லாம் பிரயோஜனமாக போகிறதில்லை. அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டிருக்கலாம். வாசிங்க 13 வரைக்கும் படிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். Forgetting what lies behind and reaching forward to what lies ahead. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஸோ இதுதான் பவுலுடைய பாஸ்ட் லைஃப்ஸ். ப்ரெசன்ட் லைஃப்பில் பாருங்கள். ப்ரெசண்டில் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து 16 வரைக்கும் படிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக இப்ப நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை நீங்க விட்டுறக்கூடாது. எதற்காக பிடிக்கப்பட்டீங்க அதுக்கு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் இதை கடந்த காலத்தில் எப்படி எப்படியோ ஆகி என்னென்னமோ ஆச்சு. ஓகே, அதெல்லாம் ஃபர்கெட். இன்றைக்கி நான் ஒரு பெர்ஃபெக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கிறேன். அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே எனக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் லைஃப், நான் ஒன்று பெர்ஃபெக்டாக நடக்கணும், ஒரு உண்மையாக நடக்கணும், ஒரு பூரணமாக நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வாஞ்சித்து கேளுங்க. ஆண்டவர்கிட்ட வாஞ்சித்து கேட்கணும். ஒரு பெர்ஃபெக்ஷன் லைஃப் எனக்கு வேணும். ஆமென். என்னில் குற்றம் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நான் காணப்படணும். இப்போ சத்துரு என்கிட்ட எந்த குற்றத்தையும் காணக்கூடாது. ஆமென். என்கிட்ட குறை இருந்ததுன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். என் பலவீனங்களில் உதவி செய்கிறதுக்கு ஆவியானவர் இருக்கிறார். அவர் அவர் நமக்குள்ளே என்ன செய்வார்? வாக்கு கடங்க பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். அவ்வளவுதான். நம்மளை குறை சொல்கிறதுக்கோ குற்றம் சாட்டுறதுக்கோ அவர் அல்ல, வேண்டுதல் செய்கிறவர். படிங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். நீ எந்த அளவுக்கு தேறி வந்திருக்கிறீங்க இந்த ஆண்டுல எந்த அளவுக்கு தேறி வந்திருக்கிறீங்க சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. நான் தேறி வந்திருக்கேன். கொஞ்சமாவது தேறி வந்திருக்கேன் பாஸ்டர், கொஞ்சமாவது தேறி இருக்கேன்.
போன வருஷம் மாதிரிலாம் இல்லை, இது வரைக்குமெல்லாம் இல்லை. இந்த வருஷத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தேன் தான். ஆனால் இப்போ நான் கொஞ்சமாவது தேறி வந்திருக்கிறேன். கொஞ்சம் ஒரு மில்லிமீட்டர் தூரமாக நான் தேறி வந்திருக்கிறேன். தேறி வந்து 1 இன்ச்சு அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. ஜெபம் பண்ணி கொஞ்சம் அசைந்திருக்கு, கொஞ்சம் அப்படி ஒரு அசைவு உண்டாயிருக்கு. ஆமென். என் வாழ்க்கையிலேயே கொஞ்சம் ஒரு அசைவு வந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் தேறி இருக்கிறீங்க. பிசாசுக்கு அதுதான் பெரிய சம்மட்டி அடி. ஆகா, இவங்க தேறி இருக்கிறாங்களே, இவங்க மாறி வருவாங்கன்னு நினச்சேன், இவங்க தேரியில் வர்றாங்க. ஆமென். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலேயாவது வேற சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் நீங்க தேறி வர, அதனால தான் நான் சொல்றேன், நீங்க தேறி வர பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட 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 நீங்க தேறி வர்றீங்க. நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தாலும் சபையில் உட்காரும்போது உங்களுக்குன்னே கர்த்தர் பேசுகிற மாதிரி பேசுவார். அது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ உங்களை குத்தி கிழிக்கிறதுக்கோ இல்லை. ஆமென். அப்படி நினைக்கவே கூடாது. நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற பிரியத்தினால கர்த்தர் பேசுவார். அந்த நாள் வார்த்தை உங்களுக்காக தான் வரும். அந்த நாளில் ஒரு வார்த்தை எல்லாமே உங்களுக்கு உண்டானது மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படி தான் கர்த்தர் செய்வார். நீங்கள் வேற சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேற சிந்தையா நீங்க இருந்தீங்கனாலும் அதையும் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஆமென். நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ 16 ஆகையால் நாம் எதுவரையிலும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போம். இது வந்து பிரசன்ட் பவுலினுடைய பிரசன்ட் லைஃப். அடுத்தது 17 இருந்து 21 வரைக்கும் படிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஆமென். இதுதான் இந்த பாஸ்டும் இந்த பிரசன்ஸும் இந்த ஃபியூச்சரும் எப்படி பவுல் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்தானத்தில் பேசுகிறானோ அதே போல் நம்மள ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம சாட்சியாக நிறுத்தணும். கர்த்தர் செய்வார். பவுலுக்கு மட்டும்தான் செய்வாரா? நமக்கும் செய்வார். பவுல் நம்மளை மாதிரி ஞானஸ்தானம் பெற்ற ஆள் தான், நம்மளை மாதிரி பரிசுத்தாவி பெற்றவர் தான், நம்மளை மாதிரி கிருபை பெற்றவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் பவுல் ஓட்டமெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரு பெர்ஃபெக்ஷனை நோக்கி ஓடினான். இட்ஸ் த பெர்ஃபெக்ஷன். அந்த பெர்ஃபெக்ஷனுங்கிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். உங்கள் நடத்தையில், உங்கள் ட்ரெஸ்ஸில், உங்களுடைய மாடலில், உங்களுடைய எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன். ஆமென். இது வந்து கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். இதுதான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். ஆமென். 1000 பிரச்சனை 1000 போராட்டம் இருந்தாலும் இதில் நீங்கள் ஆமென் உங்கள் ஃபியூச்சர் உங்களுடைய ஃபியூச்சர்லையும் கூட பாருங்க. வாசிங்க 18ஆம் வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு. அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பாத்தீங்களா எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை பாஸ்ட்லையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் ப்ரெசன்ட் லைஃப்லையும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒருவனும் உங்களைய குற்றஞ்சாட்ட இடம் கொடுக்கக்கூடாது. ஃப்யூச்சர்லையும் சரி எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான அற்பமான சரீரம் பவுல் சொல்லுகிறார். என்ன சரீரம்? அற்பமான சரீரம். ஹல்லேலூயா. Amen. Yes. Vile body. Who shall change our vile body? அற்பமான சரீரம். நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு. அப்போ இந்த சரீர பிரகாரமான காரியம், மாம்ச பிரகாரமான காரியத்தை நீங்க ரொம்ப போட்டு அலட்டக்கூடாது.
அது வருது, மிஞ்சி வல்லமை கொள்ளுது. பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதை பலிபீடத்தில் கிடத்துங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அப்படி நம்ம கடந்து போகணும். ஸோ இந்த பெர்ஃபெக்ஷனில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 99 வயதான போது, ஆதியாகமம் 17:1. எஸ், ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பார்த்தீங்களா, 99 வயது. இந்த வயதில் தான் அவனுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனை கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது 25 வருஷத்துக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அவனுக்கு 75 வயசு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரிக்கும் போது, பூரணமாக சுதந்திரிக்கும் போது அட் த ஏஜ் ஆஃப் 100, மேபி 99 இல்லையா? அப்போ பாருங்கள், அது என்னது? அவன் மாம்சம் மரிக்கும். அவன் மாம்சம் மரிக்கணும். என்னால் ஒன்றும் இல்லை, அடைந்தாயிற்று, தேறினவனானேன், அப்படி இப்படி என்னால் எல்லாம் முடியும் ஆண்டவரே, எல்லாரும் என்னால் முடியும், உங்கள் கிரேஸ், நான் செய்வேன், அதை பண்ணுவேன், இதை வார்த்தையின்படி நீ நடக்கிறியா? வார்த்தையின்படி செய்கிறியா? வார்த்தையின்படி உனக்கு சம்பவிக்குதா? வார்த்தையின்படி உனக்கு சம்பவிக்குதுனாக்கா ஏன் உனக்கு காரியம் தாமதமாகுது? ஏன் இவ்வளோ நாள் தாமதமாகுது? காரணம் உன் சரீரம், உன் மாம்சம். அந்த மாம்சம் மரிக்கிற வரையிலும் கர்த்தர் வெயிட் பண்ணார். அது மாம்சம் ஆபிரகாமுக்கு மரிக்க மாம்சத்துக்கு மரிக்க ஆபிரகாம் ஒப்பு கொடுக்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகரு. இந்த சூழ்நிலையிலும் மாம்ச பலவீனம், அது இது எதையும் போட்டு குழப்பாத. அப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே, அப்படிலாம் போட்டு பண்ணாத. பாருங்க, அவன் மாம்சத்தில் செஞ்ச காரியம். இன்றைக்கி நிறைய பேர் மாம்சத்தில் செஞ்ச காரியத்தை நினச்சிக்கிட்டே வேதனைப்பட்டு இருப்பாங்க. அவன் செஞ்ச காரியம் இன்றைக்கும் ஹிஸ்ட்ரியை புரட்டி போட்ட காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவன் அதனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்குன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் என்ன சொல்கிறாரு? அவனை கொண்டு போய் இஸ்மவேலை கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தும் போது, பயப்படாத, இவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன், இவனையும் நான் ஆஸ்வதிப்பேன். ஆனால் எனக்கு பிரியமானவன் ஈசாக்கின் இடத்துல தான் உன் சந்ததி விளங்கும். ஏன்னா யூ ஆர் த பர்ஃபெக்ட் மேன். ஈசாக்கின் இடத்துல தான் உன் சந்ததி விளங்கும். ஈசாக் ஆல்சோ பர்ஃபெக்ட். அமேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் யாரெல்லாம் பர்ஃபெக்ட்? அமேன். உங்கள் சரீரங்களே பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த நம்மளாம் யார்? பர்ஃபெக்ட். அதை நீங்கள் என்றைக்காவது தெரிஞ்சிருக்கீங்களா? ஈசாக் பர்ஃபெக்ட். இஸ் த ஃபர்ஸ்ட் லிவிங் சாக்ரிஃபைஸ் மேன். தென் பர்ஃபெக்ட் மேன் ஜீசஸ். அந்த வரிசையில் தான் நீங்களும் நானும் வர்றோம். இங்கே கவனிங்க, மேலானதை கர்த்தர் பேசுகிறாரு. ஜீவபலியாக இருக்கிறவங்க யாருமே யார்? எப்போவுமே நான் ஒப்பு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்கலாம் யார்? பர்ஃபெக்ட் மேன், பர்ஃபெக்ட் ஜீவபலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். ஏதான் ரோமர் 12:1 படிக்கிறீங்க. உங்கள் சரீரங்களை எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒப்பு கொடுத்துருக்கீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? ஒப்பு கொடுக்கலையாம்மா? ஒப்பு கொடுத்துருக்கீங்க. ஆமென். அப்படியே அதில் ஏதாவது அசூசி வந்தாலும் நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்ம அப்பவும் நீங்கள் பர்ஃபெக்ட் லைனில் வந்துடுறீங்க, பர்ஃபெக்ட் சரௌண்டிங்கில் வந்துடுறீங்க. பிசாசுக்கு பிச்சுக்கிட்டு தலையை பிச்சுக்கிட்டு ஓடுது. வசனத்தின்படி உங்கள் பர்ஃபெக்ட். நமக்குள்ளே பாவம் இல்லைன்னு சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, எல்லா அநியாயம் சொல்லுங்க, எல்லா அநியாயம் நீங்கி போச்சுன்னா நீங்கள் யாரு? எல்லா அநியாயமும் நீங்கி போச்சுன்னா நம்ம யார்? பர்ஃபெக்ட். அதை சுதந்திரிங்க. எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பர்ஃபெக்ட். blood of Jesus பர்ஃபெக்ட். இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கு. அப்போ பழசையே நினச்சிக்கிட்டு இப்படி இருந்தானே செவிக்கலையே, அப்படி போச்சே. இன்னைக்கு தீர்மானம் எடு. அந்த பர்ஃபெக்ஷனை நான் காத்துக்கொள்வேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம்.
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். இயேசு சொல்றாரு. யாரை சொல்றாரு? யாருக்கு கம்பேர் பண்றாரு? How precious we are. இது புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? ஆமென். இருக்க ட்ரை பண்ணுங்க, இருக்க முயற்சி செய்யுங்க அப்படிலாம் சொல்லல. இருக்க கடவீர்கள். Be ye therefore perfect even as your Father which is in heaven is perfect. உங்க பிதா பரலோகத்தில் எப்படி பூரண சர்க்குணரோ அதே மாதிரி நீங்களும் இந்த பூமியில் எப்படி இருங்க? இல்லாத ஒன்றை, செய்ய முடியாத ஒன்றை கர்த்தர் நமக்கு சொல்லுவாரா? சும்மா அப்படி விட்டு உங்களை வேடிக்கை பார்ப்பாரா? நடக்க முடியாத காரியத்தெல்லாம் இயேசு சொல்கிறாரு, கிண்டல் பண்ணுறாரு. என்ன சொல்ல முடியுமா? நோ, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி, அது அப்படி உங்களுக்கு இல்லை, சொல்லவே மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். ஆமென். யாக்கோப் 1:4 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அப்போ எதுல பூரணம்? நம்பர் 1 பொறுமையில் பூரணம். எழுதி வச்சுக்கோங்க. எதுல பூரணம்? பொறுமையில் பூரணம். நல்லா ஜெபிக்கணும். பொறுமையில் எனக்கு பூரணம் வேணும். டக்குன்னு கோபம் வருது, டக்குன்னு எரிச்சல் வருது, டக்குன்னு முகம் மாறுது, காயினை போல முக நாடி மேறுபடுது. ஆமென். ஊழியக்காரர் கேட்குறா, உனக்கு ஏன் எரிச்சல் வந்தது? ஆமென். கர்த்தர் கேட்குறாருல்ல, உனக்கு ஏன் எரிச்சல் வந்தது? முக நாடி ஏன் வேறுபட்டது? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது வருது. பொறுமை இல்லை. அப்போ பொறுமையில் பூரணம். எதில் பூரணம்? பொறுமையில் பூரணம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்யும். பிதா பொறுமையா இருக்கிறார். ஆமென். பிதாவானவர் எப்படி இருக்கிறார்? பொறுமையா. அதை விட பொறுமை இயேசு. ஆமென். அதை விட அதனால தான் அவர் சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அந்த சர்க்குணம்னா சகல குணம். இந்த சகல குணத்தில் ஒரு குணம் என்ன குணம்? பொறுமையில் பூரணம். பொறுமையில் பூரணம். கணவன் மனைவிகளுக்குள்ள பொறுமையாக இருங்க. கணவன் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்கிறாரா? அவர் செய்கிறது உங்களுக்கு இன்சல்ட் பண்ணுதா? நீங்கள் சொல்லி கேட்கலையா? தலைப்பட்ட பாடாக அடிச்சுக்கிட்டேன், நான் சொல்லி கேட்கல, அதான் உங்களுக்கு இந்த கேடு, அதான் உங்களுக்கு இந்த கதி. உச்ச கட்டத்தில் முழங்குறது. அவர் அப்படியே சோர்ந்து போயிடுறார் மனுஷன். சோத்திரம். ஆமென். ஆண்டவரே, நீ மட்டும் கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். என் கணவர் பூரண சர்க்குணராக மாறணும். கேளுங்க. நீங்கள் மந்த புத்தி உள்ள என் கணவர், மந்த புத்தி உள்ள என் மனைவி. ஆமென். மந்த புத்தினா என்னது? டல் ஹார்ட். டல்னஸாக இருக்கிற மனைவி, டல்னஸாக இருக்கிற கணவர் எப்படி மாறணும்? பூரண சர்க்குணராக மாறணும். ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இந்த ஆண்டு ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் கேட்குறாரா இல்லையா பாருங்கள். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆமென். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது கொலேசியர் 3:14. கொலேசியர் 3:14. எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது அன்பில் பூரணம். எதுல பூரணம்? அன்புல குறையா இருக்கிறீங்கன்னா, நேசிக்கிறதுல குறையா இருக்கிறீங்கன்னா, உங்க சத்துருக்களை கூட நேசிக்க முடியல, என்னை நேசிக்கிறவங்களையே என்னால் நேசிக்க முடியல. உங்களை பூரணம் இல்லை, பெர்ஃபெக்ஷன் இல்லை. அன்பில் பூரணமாக இருங்க, பொறுமையாக இருங்க. அன்பில் பூரணமாக இருங்க, பொறுமையில் பூரணமாக இருங்க. அடுத்ததில் பூரணமாக இருங்க,
அன்பில பூரணமாக இருங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பு, which is the bond of perfection. அன்பு தாங்க எல்லாத்தையும் கட்டும். ஆமென். கட்டி வச்சிரும். அன்பின் கயிறுகளால் என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க. நீங்க செய்கிற செயல்கள் அன்பின் கயிறுகளால் கட்டிடணும். சபையில் நீங்க செய்கிற செயல்கள் அன்பின் கயிறுகளால் என்ன செஞ்சிடணும்? கட்டிடணும். பிரைஸ் காட். எஸ். அதுக்கு பதிலாக அவங்க கையையும் காலையும் கட்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆமென். அன்பின் கயிறுகளால் கட்டணும். அன்பின் கயிறுகளால் கட்டணும். அன்பில் கட்டிடணும். அன்பில் கட்டிட்டாக்கா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னை கட்டி போட்டாங்க. சோத்திரம். என்ன செஞ்சிட்டாங்க? அன்பில் கட்டி போட்டாங்க. அவங்களுக்கு விரோதமாக நான் எதுவும் பேச முடியாது. ஆமென். எங்கள் மாமி என்னை அன்பில் கட்டி போட்டுடுச்சு. என் மருமக என்னை அன்பில் கட்டி போட்டுடுச்சு. அன்பில் பூரணம். வந்து பாருங்களேன், நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அந்த ஆவிக்கு தலை தெறிக்க ஓடிடும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே வராது. அன்பை செலுத்தி காமிங்க. அன்பை பூரணமாக செஞ்சு அன்பை செலுத்தி காமிங்க. ஆமென். பொறுமையில் பூரணம். அடுத்தது என்ன சொன்னேன்? அன்பில் பூரணம். அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஆமென். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆமென். அப்போ பிரைசிங்கில் பூரணம். பிரைஸ் பிரைஸ். ஆமென். பிரைஸில் பூரணம். ஆமென். எதில் பூரணம்? துதியில் பூரணம். துதியில் ஒரு பூரணம். அது நீங்கள் பிள்ளைகளுக்கு அது குழந்தைகள் பாலகர் வாயில் நீங்கள் அந்த துதியை உண்டாக கேட்டாலே உங்களுடைய பூரணம் தான் அந்த பிள்ளைகளுக்குள்ளே போகுது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுன்னு சொல்கிறோம், வர்ஷிப் பண்ணு. சில பிள்ளைகள்லாம் பண்ணுது. ஆச்சரியமாக இருக்குது. நான் அன்றைக்கி தான் போன வாரம் சபை ஆராதனையில் நடத்திட்டு இருக்கும்போது இப்போ தான் சபைக்கு வந்து இந்த பார்த்தோன்னா கைத்தட்டி நான் பாடுற மாதிரியே வாயான்னு ஆடி பாடுது. எஸ். அது அந்த சின்ன ஸ்பிரிட்டில் என்ன இருக்குன்னு தெரியுமா? நான் பாடணும், நானும் இப்படி எல்லாரும் மாதிரியும் பாடணும். சில பிரச்சனைகள் பண்ணும், சில குறைகள்லாம் இருக்கும் பிள்ளைகள்கிட்ட. ஆனால் அதெல்லாம் விட நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணணும், அதில் பூரணமாக வரணும். எங்கள் பிள்ளைகளை நல்ல வசனம் சொல்லி, நேற்று கூட ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தான். ஒரு சகோதரியை நம்ம சபை விசுவாசி கூட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க பிள்ளை பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அவனுக்குள்ளே ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நிறையா குறை இருக்குது, நிறையா காரியம் இருக்குது. அவன்கிட்ட வந்து சில ட்ரபுள் ஆகிடுச்சு. அவன் பாண்டில் இவன் பிறப்பிலே சில பிரச்சனை வந்துருச்சு. அதனால் அந்த பாதிப்பு இன்னும் இருக்குது. ஆனால் இங்கேருந்து போகும்போது நல்ல அருமையாக ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென். அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்து பாய். அவங்க தகப்பனார் இந்து. இந்த சிஸ்டர் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போவும் அது இல்லை. ரட்சிப்பை விட்டு கணவருடைய டார்ச்சரில் போய் சர்ச்சைக்கு போக முடியாமல் சபைக்கு போக. ஆனால் இங்கே வந்த உடனே ஜெபம் பண்ண உடனே ஓன்னு அழுகுறாங்க. இதை நான் கேட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு பாஸ்டர். என் உள்ள அவ்வளோ சமாதானமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆமென். அது அப்படியே அவங்க பையனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வந்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி இப்படி ஒரு மாதிரிலாம் சேஷ்டை பண்ணான். ஆனால் போகும்போது பார்த்தா பர்ஃபெக்ட். ஆமென். எப்படி இது நடக்குது? பிரைஸ். ஆமென். அடுத்ததாக எபிரேயர் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. ஆமென். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை பார்த்தீங்களா? இது என்னது? விசுவாசத்தில் பூரணம். ஒருத்தவங்களை நீங்கள் சபையில் பார்த்த உடனே அவங்க முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும்
குறைவு இருக்குது இவங்கள்ட்ட. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. நீ சபையிலேயே நீங்கள் அப்படி கண்டுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களால் கண்டுக்க முடியாமல் இருப்பீங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. பவுல் சொல்கிறார், உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. விசுவாசத்தின் குறைவு என்ன ஆகணுமா? நிறைவாகணுமா? Night and day praying exceedingly that we might see your face and might perfect that which is lacking in your faith. Amen. Lacking your faith. Amen. விசுவாசத்தில் குறை, விசுவாசத்தில் குறை. இந்த ஆண்டெல்லாம் எவ்வளோ விசுவாசத்தில் குறையில் எவ்வளோ பேர் வந்திருப்போம். அவங்க முகத்தை பார்ப்போம், ஐயோ இவங்க எப்படி இருக்கிறாங்க. இது ஒரு பூரணங்க. இது உங்களுக்குள்ள ஒரு பூரணம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் கேட்பீங்க, என்ன குறையா இருந்தால் ஒரு மாதிரி இருக்கிறீங்களா, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சமாதானமாக இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கும் பாஸ்டர், அதெல்லாம் இருக்கும். குறை இருக்கா, தேவை இருக்கா அப்படி நீங்கள் தோண்ட பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. அப்படியே கண்ணில் கண்ணீர் வரும். அதை கண்டு நீங்கள் என்ன செய்யணும்? அதை கண்டு என்ன செய்யணும்? நீ செஞ்சதுக்கு அனுபவி. அப்படியா? நீ செஞ்சல்ல, அனுபவி. சொன்ன கேட்டியா? கேட்கல, அனுபவி. சுவாசத்தில் பூரணமாக ஜெபி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவங்க விசுவாசத்தில் நீ பூரணமாக ஜெபிச்சு பாரு, அவங்களோட பிரச்சனை மாறிடும். இதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சபையில் முதல்ல நீங்கள் இந்த பெர்ஃபெக்ஷன் உங்களுக்குள்ளே இருந்தால், நான் இப்போ சொன்ன எல்லா காரியமும் உங்களுக்குள்ளே இருந்து மற்றவங்களை பெர்ஃபெக்ஷன் ஆகும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் ஸ்பிரிட் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரையே பெர்ஃபெக்ஷன் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இது உண்மை. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு. எவ்வளோ பெர்ஃபெக்ட் காட், எவ்வளோ பெர்ஃபெக்ட் காட். கர்த்தர்ட்டேருந்து உங்களுக்கு ஆன்சர் வரும், கர்த்தர்ட்டேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். செஞ்சு பாருங்கள், பண்ணி பாருங்கள். ஆமென். ப்ரைஸ். ஆனால் நீங்கள் செய்கிறதுல ஒரு பூரணமாக செய்யுங்க. கர்த்தருக்கு பூரணமாக செய்யுங்க. ஆமென். அடுத்தது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவராக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். make you perfect in every good work to do his will. அவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய செய்கைகளில் பூரணம், நற்கிரியைகளில் பூரணம். நற்கிரியைகளை செய்கிறதுல சோர்ந்து போயிடாதீங்க, அதில் பூரணமாக இருங்க. உங்கள் நற்கிரியைகளை காண்பிங்க. ஆமென். உங்களோட நற்கிரியைகளை எல்லாத்திட்டையும் காட்டுங்க. என்கிட்ட இப்படி இருக்குது, என்னை தப்பாக எடுக்கிறீங்க, எனக்குள்ள இந்த சுவாபம்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். நற்கிரியைகளில் பூரணம். எதில் பூரணம்? நற்கிரியைகள். குட் ஒர்க்ஸ், பர்ஃபெக்ட் இன் குட் ஒர்க்ஸ். யோவான் 17:23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். This is unity. Perfection in unity. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். I in them and thou in me, that they may be made perfect in one, and that the world may know that thou hast sent me and hast loved them as thou hast loved me. Amen. Perfection in unity. Amen.
உங்களுக்கும் பரலோகத்துக்கும் அந்த யூனிட்டி சரியாக இருக்கணும். அந்த யூனிட்டி சரியாக இருக்க போய் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட காட்டுற யூனிட்டி பர்ஃபெக்டாக வரும். அதில் சந்தேகமே வராது. ஒருத்தவங்களை ஒரு நாள் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மற்ற நாள் பார்த்துட்டு அப்படி போக மாட்டீங்க. ஆமாம், நீ பார்க்குற எல்லா மனுஷர்கள்ட்டையும் அந்த யூனிட்டியை காட்டுவீங்க. ஒரு காலத்தில் வேணால் நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் போயிருக்கலாம். என்றைக்கு நீங்கள் அவங்ககிட்ட அந்த யூனிட்டியை விரும்புனீங்களோ, யூனிட்டியை விரும்பி அவங்கள நேசித்து அவங்க கூட பேச ஆரம்பிச்சிங்களோ, அவங்க கூட பழக ஆரம்பிச்சிங்களோ, அன்னையிலேருந்து அதை நீங்கள் விட மாட்டீங்க. ஆமாம், ஒரு மனப்பாட்டில் தேறினோம். ஆமாம், இது தெரியும் யாரோட கூட நீங்கள் அந்த ஐக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். யாரோட கூட யூனிட்டி, யாரை கம்பேர் பண்ணுறார் தேவன்? பிதாவே, நான் உண்மையில் ஒரு மனமாக இருந்ததையும் நீர் என்னில் ஒரு மனமாக இருந்ததையும். அதே தான் இங்கே இருக்கணும். பெர்ஃபெக்ட் ஹோலி யூனிட்டி. வேறு மாதிரி யூனிட்லாம் இருக்கக்கூடாது. வேறு மாதிரி யூனிட் ஆண்டவர் சொன்னார், நேசிக்க சொன்னார், அப்படி கிடையாது. ஆமென். ஓகே, அடுத்தது பாருங்கள், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலத்தில் strength, unity. Amen. And he said unto me, my grace is sufficient for thee. My strength is made perfect in weakness. Amen. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய். எவ்வளோ அருமையான தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலம், அதை மட்டும் நீங்கள் நல்லா நினச்சிக்கங்க. அவர் நம்மள பூரணமாக இருக்கிறார். யோவான் 17 நீங்கள் படித்தது போல், 23 படித்தது போல், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தியானிங்க. ஆமென். அந்த பர்ஃபெக்டை அவர் பிதாவிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டார். ஆமென். அந்த பர்ஃபெக்டை நம்மக்கிட்ட காட்டுறார். நம்மகிட்ட காட்டும்போது இந்த யூனிட்டி எல்லாம் அப்படியே மாறிடும். ஆமென். நம்முடைய பலவீனம் நம்ம நினச்சிட்ருப்போம். என்னை முள் குத்துது, என்னை ஒரு மாம்சத்தில் முள் இருக்குது, என் மாம்சத்தில் சில காரியம் இருக்குது நம்ம நினச்சிட்ருப்போம். கர்த்தர் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுவார். டோன்ட் வரி, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. ஆமென். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி அண்ட் மை ஸ்ட்ரென்த் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன். ஆமென். மை ஸ்ட்ரென்த் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன். ஆமென். எஸ். ஜெபம் பண்ணுவோமா? முழந்தால் படியிடுவோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பொறுமையிலிருந்து எனக்கு ஆரம்பிங்கப்பா. பொறுமையிலேருந்து என்னை ஆரம்பித்து அன்பிலே பூரணம், பரிசுத்தத்திலே பூரணம், ஸ்தோத்திரத்திலே துதியிலே பூரணம், விசுவாசத்திலே பூரணம், நற்கிரியைகளிலே பூரணம், ஒரு மனதிலே பூரணம், பலத்திலே பூரணம். லா ஷபாமா லா கதனமா கரோ, பலத்திலே பூரணம். ஆமாம், இதுதான் பெருசு. ஆமாம். பலவீனத்திலே பலம். எபிரேயர் 11 சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்தினாலே பலவீனத்திலே பலன் கொண்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனத்திலே பலன். த பர்ஃபெக்ஷன். நீங்களே பலவீனத்தில் பலம் கொள்ளலாம். நீங்களே பலவீனத்தில் பலம் கொள்ளலாம். மற்றவங்களுடைய பலவீனத்தையும் நீங்கள் உங்கள் பலனால் தாங்கலாம். எப்படி கர்த்தர் தாங்கினாரோ நீங்கள் தாங்கலாம். இந்த ஆண்டு கடைசியில் யார் மேலே ஏதாவது கசப்பு, யார் காரியம் இருந்ததுன்னா, ஆண்டவரே மன்னிக்கிறதுல எனக்கு ஒரு பூரணம் வேணும், மன்னிக்கிறதுல எனக்கு ஒரு பூரணம் வேணும். சில பேர்கிட்ட நீங்கள் இன்னும் பழகலை சபையில், அவங்க கூட கொஞ்சம் பழகி பாருங்கள். அவங்கக்கிட்ட எவ்வளவு ப்ரெஷியஸ், எவ்வளோ அவங்ககிட்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு போன வாரமே சொன்னேன். ஒரு ஐயா, நான் ஜெபிக்கும்போது ஒரு 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 இந்து ஐயா, 82 வயசு ஐயா, அவருக்கு நான் ஜெபித்தேன். டக்குன்னு என் காலில் உள்ள வந்தார். நான் அவரை பிடிச்சி தூக்கிட்டேன். அவர் சொன்னார், ஐயா இந்த பாக்கியம் எனக்கு வேணும், அதுக்காக நான் வந்தேன்னார். நான் சொன்னேன், உங்கள்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்க வேண்டியது இந்த தாழ்மையில் நாங்கள் பூரணமாகணும்யா. தாழ்மையாக வந்தீங்களா, இது தவறு. ஆனால் நீங்கள் தாழ்த்துனீங்க பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் விழக்கூடாது, மனுஷன் காலில் விழக்கூடாது, அது பெரிய பாவம். விழக்கூடாது, கர்த்தர் காலில் தான், தேவன் காலில் தான் விழணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வாயை அடைச்சிட்டார். நீங்கள் அந்த ப்ரெசன்ஸ் என்னால் உணர முடிஞ்சது, அதனால தான் நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு.
நான் ஒரு ஹிந்து, நீங்கள் ஜெபிச்சிங்க அந்த ப்ரெசன்ஸை நான் அப்படிக்கு நான் ஒன்று சாதாரணமாக தான் ஜெபித்தேன். இந்த ஐயாவை ஆசீர்வதின்னு தான் சொன்னேன், அவ்வளோதான். ஆமென். பாருங்கள், அதில் ஒரு பூரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல இருதயம், நல்ல சிந்தனை, அதோட வாழ்த்துங்க, அதோட செபிங்க, அதோட செபிங்க. ஒருவருக்கொருவர் அந்த பூரணத்தை மாத்திரம் வெளிப்படுத்துங்க. எனக்குள்ளே பூரணமாக உங்களை அன்பு செய்கிறேன், பூரணமாக. ஆமென். கர்த்தாவே, இந்த பூரண கிருபை சபையும் சபையின் பிள்ளைகளையும் டோட்டலாக ஆளுகை செய்ய செபிக்கிறேன். பிளஸ் மோர் அண்ட் மோர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி விளைவு.